ஆதாமுடைய ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பழம் சாப்பிட்டது இல்ல, காவல் காக்காம விட்டது. ஊழியத்தினா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள யாரை உடனும் விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் தெரியணும். கர்த்தர் உங்களுக்கென்று ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதை மோசம் போக்குறதுக்கு பிசாசு பக்கத்திலேயே ஒண்ணு வச்சிருப்பான். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் பாவம் வேற மாதிரி இருக்கும். சிகரெட் பிடிக்கிறது பாவம், குடிக்கிறது பாவம், விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம், அப்புறம் கொலைபாதகம் பாவம். இதெல்லாம் நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆதாம் எவன தோட்டத்துக்குள்ள இருந்தாங்களா, வெளியே போயிட்டாங்களா? ஆதாமுடைய ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பழம் சாப்பிட்டது இல்ல, காவல் காக்காம விட்டது. ஊழியத்தினா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள யாரை உடனும் விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் தெரியணும். ஊழியத்துல யாரை உள்ள உடனும் விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் தெரியணும். நிறைய பேர் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்பம் என்னை வஞ்சித்தது, நான் நம்பி செஞ்சேன், அவர் தான் என்னை ஏமாத்திட்டாரு. உள்ள வரும்போதே தெரியணும் அது காட்டு மிருகமா, அது நாட்டு மிருகமா, தந்திரம் உள்ளதா தந்திரம் இல்லாததா நமக்கு தெரியணும். நீங்க உள்ள விட்டுட்டீங்கன்னா அது உங்க கூட உள்ள இருக்காது, அது இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிடும். ஆதாம் எவன தோட்டத்துக்குள்ள இருந்தாங்களா, வெளியே போயிட்டாங்களா? வெளியே போயிட்டாங்க, கூட்டிட்டு போயிடும். அதுக்கு பேர் தான் பின்மாற்றம். ஏன்னா ஆதாம் எங்க செய்யப்பட்டார் தெரியுமா? தோட்டத்துக்கு உள்ள இல்ல, தோட்டத்துக்கு வெளியே. ஏன்னா கர்த்தர் அவனை வெளியே அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புறாரு? 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆதாம் அவனை பார்த்து சொல்றாரு, 3:23, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டார். தோட்டத்திலிருந்து எங்க அனுப்பிட்டாரு? தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. எதுக்கு அனுப்பிட்டாரு? எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. அப்ப அவனை எங்க எடுத்திருக்கிறாரு? தோட்டத்திலிருந்து வெளியேந்து எடுத்திருக்கிறாரு, தோட்டத்துக்கு உள்ள எடுக்கல. இப்போ உள்ள வந்த காட்டு மிருகம் சர்பம் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருச்சு. வெளியவே அது கீழ்ப்படிஞ்சிருச்சு. பிசாசு ஏற்கனவே தள்ளப்பட்ட பிசாசு. அவனை ஆண்டவர் பூமிக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. எப்படி அனுமதி கொடுத்திருக்கிறாரு? இதுக்கு முன்னாடி சாப்டர் அது. அந்த கதை தெரியல உங்களுக்கு, அந்த சம்பவம்லாம் தெரியல உங்களுக்கு. பிசாசு வானத்துக்கு ஏறி சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை போடுவேன், ஆண்டவருக்கு ஈக்குவலா மாறுவேன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனை பிடிச்சி கீழே தள்ளிட்டார். எங்க தள்ளிட்டார்? எங்க தள்ளிட்டார்? பூமியில தள்ளியே. நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை வானம் இருக்குது? மொத்தம் எத்தனை வானம் இருக்கு? 7 வானங்கள். யூதருடைய நம்பிக்கையின்படி எத்தனை வானம் இருக்குது? 7 வானம். நம்பர் 1 நம்ம ஆண்டவர் இருந்தது, பரலோகம் நம்ம சொல்றோம். சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து இருந்தது. நம்பர் 2 பிசாசு லூசிஃபர் இருந்தது. அவன் இங்கிருந்து தான் இங்க ஏறத்துக்கு ட்ரை பண்ணான். நான் வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவன் ஆவேன். நம்பர் 3 பரதீசு, பாரடைஸ். இங்கதான் சொல்றாரு, ஒரு மனுஷன் 3ஆவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு பவுல் சொல்றாரு இல்லையா? இது 3ஆவது வானம். நம்பர் 4 இப்ப இங்கிருந்து பிசாச கர்த்தர் என்ன பண்ணாரு? சபித்து தள்ளினார். எங்க தள்ளினாரு? வானமண்டலத்தின் பொல்லாத சேனை வேற ஒரு இடத்துக்கு தள்ளி விட்டாரு. அந்த இடத்துக்கு பேர் தான் இப்போது பிசாசு இருக்கிற வானமண்டலம். எங்க இருக்குது? 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது வானத்தில ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுதும் ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அந்த இடத்துல வானத்துல யுத்தம் உண்டாயிற்று இருக்குதா? 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 7-8 வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. இதான் இனிமேட் நடக்க போகுது.
ஸோ அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, வானமண்டலம். புரியுதா? இப்போ இது இல்லாம நோவா காலத்துல ஆகாய விரிவுன்னு ஒன்று இருந்துச்சு. அதான் ஆண்டவர் உண்டாக்குறாரு இல்லையா? என்ன உண்டாக்குறாரு? பூமியின் மேல் உள்ள தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது அப்படின்னு சொல்றாரு. சேர்ந்த ஜலத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆகாய விரிவு என்று பெயரிட்டார். அந்த ஆகாய விரிவு தான் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனம் ஆதியாகமத்துல வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இதான் ஆகாய விரிவு. புரியுதா? இது இல்லாம நாம பார்க்கிற ஓசோன் லேயர், இதான் வான படலம். இது எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இது என்ன சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகுது? இப்போ ஓசோன் லேயர் என்ன இருக்குது? ஓட்டை விழுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்குது. இது 6வது வானம். இது இல்லாம இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுதா கண்ணுக்கு மேல ஒரு வானம்? கண்ணுக்கு மேல வானம் தெரியுதா இல்லையா? ஸ்கை. இதுதான் 7வது வானம். மொத்தம் எத்தனை வானம் இருக்குது? 7 வானங்கள் இருக்குது. யூதர்களுடைய நம்பிக்கையின்படி இது 7 வானம். சரியா? இப்போ பிசாசு இங்க ஏறினோட கர்த்தர் 2வது வானத்தை அவனை எங்க தள்ளி விட்டுருக்கிறாரு? 4வது வானத்துல இருக்கிறான். இப்ப அவன் அங்கதான் இருக்கிறான். வருகைக்கு பின்னாடி தான் சண்டை வரும். சண்டை வந்து அவன் பூமியிலே தள்ளப்படுவான். வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. ஸோ இந்த வானமண்டலத்தில் இருக்கிற பிசாசு பூமியை உண்டாக்கின உடனே எங்க வரான்? பூமிக்குள்ள வரான். பூமிக்குள்ள வந்து ஆதாமும் ஏவாளையும் மோசம் போக்கணும். மோசம் போக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவன் எங்க வந்து யாரை மோசம் போக்குறான்? சர்பத்தை மோசம் போக்குறான். சர்பத்தின் வழியா எங்க வரான்? இப்போ ஏதேனுக்குள்ள வந்து ஏதேன்ல இருந்து எங்க வரான்? தோட்டத்துக்கு வரான். இவங்க கூட பேசுறான். பேசின உடனே ஆதாமும் ஏவாளும் அவன் வார்த்தைக்கு என்ன பண்றாங்க? செவி சாய்க்கிறாங்க. மிருகத்துக்கே தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். மிருகத்தின் வார்த்தை 1 யோவான் சொல்லுது, அவன் உபதேசத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்தார்கள். அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனுடைய வித்து இவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருச்சான்? வந்துருச்சு. யாருக்குள்ள? ஏவாளுக்குள்ள வந்துருச்சுன்னு இருக்கு. அதனால வித்துனா லிட்ரலா வித்து இல்ல, அந்த வசனம் என்னவா இருக்கு? கிறிஸ்துவனுடைய வசனம் நமக்குள்ள என்ன இருக்குது? வித்தா இருக்குது. அதே மாதிரி பிசாசுடைய வசனம் ஏவாளுக்குள்ள என்னவா மாறிடுச்சு? அதுக்கு பிறகு பிறக்கிற காயின் எப்படி பிறந்தான்? பிசாசாக பிறந்தான். கேட்டின் மகன், பிசாசினால் உண்டான காயின் அப்படின்னு இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ உள்ள வந்து இங்க இருக்கிற சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்றதுக்கு தான் ஆண்டவர் யாரை வச்சாரு? ஜீவ விருட்சத்தை சாப்பிட்றதுக்கு ஆதாம வச்சாரு. ஆனா ஆதாம் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்க வேண்டிய பழத்தை சாப்பிட்றதுக்கு பதிலா எதை சாப்பிட்டுட்டான்? அதே சென்டர் பாயிண்ட்ல பக்கத்துல இருக்கிற இன்னொரு பழம் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதை சாப்பிட்டான். இதுவும் எங்க தான் இருக்குது? பக்கத்துல தான் இருக்குது. எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கென்று ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறாரு, ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, ஒரு தேவ திட்டத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அதை மோசம் போக்குறதுக்கு பிசாசு பக்கத்திலேயே ஒன்று வச்சிருப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி பாவம் ரொம்ப தூரத்தில் இருக்காது. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் பாவம் வேற மாதிரி இருக்கும். சிகரெட் பிடிக்கிறது பாவம், குடிக்கிறது பாவம், விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம், அப்புறம் வந்து கொலைபாதகம் பாவம். இதெல்லாம் வந்து நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம்னா என்ன? நான் சொல்றது புரியுதா? ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கிற பாவத்துக்கு பேர் என்ன? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச பாவம்லாம் என்ன? நமக்கு தெரிஞ்ச பாவம்லாம் என்ன? சிகரெட் பிடிக்கிறது பாவம், குடிக்கிறது பாவம், அப்புறம் சினிமா பார்க்கறது பாவம், அது கண்களின் இச்சை. விபச்சாரம் வேசித்தனம் பாவம், அது மாம்சத்தின் இச்சை. பொருளாசை பணத்தாசை எல்லாம் பாவம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னது? அவ்வளவுதான். தேவ சித்தம்னு ஒண்ணு இருக்கு. இதை தவிர்த்து நீங்க வேற எதை செஞ்சாலும் அது பாவம். புரியுதா? காட்ஸ் வேர்ட் உங்க மேல ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. அதை தவிர்த்து நீங்கள் வேற எதை செய்தாலும் பாவம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்பவும் பாவம் எது? நான் குடிக்கலையே, சிகரெட் பிடிக்கலையே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, கம்யூனியன் எடுக்கும் போது
ஜனங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. சிகரெட் பிடிக்கிறவர்கள், குடிக்கிறவர்கள், லாகரி வஸ்திரம் எடுக்கிறவர்கள், தவறான உறவு முறையில் இருக்கிறவர்கள் யாரும் கம்யூனியன் எடுக்கக்கூடாது. அவன்லாம் அதை விட்டுட்டு வந்து தானே 10 வருஷம் ஆச்சு. சபைக்குள்ள 10 வருஷம் அது ஆகி போச்சு இல்ல. திருப்பி திருப்பி அவனுக்கு அதே கேள்வியை கேட்டுட்டு இருந்தா அவனுக்கு கம்யூனியனுக்கு அவனுக்கு ஒன்றும் கஷ்டமாவே இல்லை. ஏன்? நான் தான் அதெல்லாம் எப்பயோ விட்டுட்டேனே. கம்யூனியன் யார் எடுக்கணும்? இப்போ பாருங்க, அப்பத்தை பிட்டு ஆண்டவர் கொடுக்குறாரு, 5000 பேர் கொடுக்குறாரு. அப்பத்தை பிட்டு 5000 பேர் கொடுக்குறாரு. 5000 பேருக்கு முன்னாடி கொடுக்குறது பண்ணி சோத்திரம் பண்ணி தான் கொடுக்குறாரு. அவர் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து அதை பிட்டு சோத்திரம் பண்ணி 5000 பேர் கொடுக்குறாரு. 12 பேருக்கு கம்யூனியன் கொடுக்குறாரு. அப்பவும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு இதை வாங்கி பூசியுங்கள். ஆனா இந்த 2 அப்பத்துக்கு என்ன வித்தியாசம்? 5000 பேருக்கு கொடுக்கும் போதும் 12 பேருக்கு கொடுக்கும் போது என்ன வித்தியாசம்? அது 5000 பேருக்கு கொடுத்தது பசிக்கு சாப்பாடு, 12 பேருக்கு கொடுத்தது உடன்படிக்கை. அப்ப அப்பத்துல வித்தியாசம் இல்ல, அதை வாங்குறவங்க தான் வித்தியாசம் இருக்குது. புரியுதா? அது சாப்பாட்டுக்கு வாங்கணுங்க. சாதாரண அப்பம் சாப்பிட்டா மிச்ச மீதியை ஒரு கூடையில எடுத்தா வேணுன்றவன் எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டான். இது அப்படி இல்லை. ஒரே அப்பம் பிட்டு சாப்பிட்டான், 12 பேருக்கு கொடுத்தாரு. ஆனா இது உடன்படிக்கை. புரியுதா? அப்ப கம்யூனியன் என்பது வேறு, பாவத்துல நீங்க செய்யற ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ளது வேறு, ரட்சிக்கப்பட்ட பிறகு வேறு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பிதாவின் சித்தத்தை அல்லாமல் வேற எதை செய்தாலும் அது பாவம் தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது பாவமா? பாவம் இல்லையா? பாவம் இல்ல. எல்லா நாடும் எடுக்குது. தாவீது எடுத்தா பாவமா? பாவம் இல்லையா? தாவீது எடுத்தா பாவம். நான் சொல்றது இப்போ உங்களுக்கு இப்போ புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? இவ்வளவுதான் விஷயமே. தேவன் சொல்லாததை நான் செஞ்சா அது எனக்கு பாவம், அவ்வளவுதான். இல்லைங்க, எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் செய்வான்பா, நீ செய்யக்கூடாது, அவ்வளவுதான்பா. ஏன்? உனக்கு நான் சொல்லியிருக்கேன் நீ செய்யக்கூடாதுன்னு. இப்ப என்ன ஆயிருச்சு? உள்ளுக்குள்ள ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை சாப்பிடுன்னாரு, இந்த விருட்சத்தை சாப்பிட வேணான்னாரு. ஆனா ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல தான் இருந்துச்சு. பிசாசு பார்த்தான், இதுக்கு பதிலாக இதை சாப்பிடுன்னா. இதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது. ஆல்டர்னேட்டிவ் பக்கத்திலே இருக்கும். உங்களை வீழ்ச்சி ஆக்குறது உங்க பக்கத்திலே தான் இருக்கும். நீங்க நினைச்சுக்காதீங்க உங்களை பாவம் போக்குற ஆளு வெளியிருந்து வரும்னு. உங்களை பாவம் போக்குறது சர்ச்சிலேயே இருக்கும். உங்களை மோசம் போக்குறது, உங்களை ரொம்ப பணத்தை ஏமாத்தினது ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசியா நான் பிலீவரா? நம்ம நிறைய ஏமாந்தது விசுவாசிக்கிட்டியா நான் பிலீவர்ட்டியா? நம்மளை ஏமாத்துறது நம்ம கூட தான் இருக்கும். ஏசுநாதரை காட்டி கொடுத்தது ரோமனா கூட இருந்தவனா? கூட இருந்தவன் தான். நம்மளை காட்டி கொடுக்கறது அல்லது வீழ்ச்சி ஆக்குறது, நம்மளை விரோதமா எழும்புறது வேற எங்கேயும் இருக்காது. எங்க இருக்கும்? ஆனா நம்முடைய வேலை அது இருக்கக்கூடாது. இல்ல, நம்முடைய வேலை அதை புசிக்க கூடாது, அவ்வளவுதான். அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துனே இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது பக்கத்திலேயே தான் இருக்கும். அழகா நீங்க பாருங்க, சாராளுக்கு ஆண்டவர் பிள்ளையை தருவேன்னு சொல்லிட்டாரு, சரியா? ஆனா பிசாசு என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே ஆகாரம் கொண்டு வந்து பக்கத்துல வச்சுட்டான். புரியுதா? இவர் எகிப்துக்கு போனாரா, ஆகாரம் கொடுத்துட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து ஆகாரம் பக்கத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். பிசாசு ஆகாரம் சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை, பக்கத்துல வச்சுட்டான், அவ்வளவுதான். இந்த அம்மா பார்த்துனே இருக்குது, இனி நமக்கு சான்ஸே இல்லை. உடனே இந்த அம்மா இருக்குது பாருங்க, யாரு? ஆகாரு, இவளோடு கூட சேரும். ஆபிரகாம் வேணான்னாரா? ஆபிரகாம் சொன்னாரா வேணான்னு? யோசிச்சு பண்ணலான்னாரா? ஏதாவது சொன்னாரா? ஏன் சொல்லல? சாருக்கு ஐடியா இருந்திருக்கு இல்ல. மற்ற விஷயம் சொல்லும் போதுல அவர் என்ன சொல்றாரு? பைத்தியக்காரியை போல பேசுகிறாய் சொல்றாரு தானே. சில இடத்துல சொல்றாருல, சாராள் பேச்சுக்கு சொன்ன உடனே அது அவன் இருதயத்துக்கு எப்படி இருக்கிறது? व्यसனமா இருக்கிறது. இதெல்லாம் சொல்றாருல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் என்ன செய்யல? ஆமா, பழம் பக்கத்திலே தான் இருந்திருக்குது. ரொம்ப நாளா பார்த்திருக்கிறாரு. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு, ஆமா, அப்படியே பார்த்திருக்காரு. அந்த காலத்துல அது தப்பு கிடையாது. அடிமை பெண்ணோடு அவர் சேருவது தப்பு கிடையாது. அந்த காலத்துல அதுதான் நார்மல், சட்டப்படி செல்லும். ஆனா ஆபிரகாமுக்கு செல்லாது. புரியுதா? சட்டப்படி ஆபிரகாம் செஞ்சது சரியா தப்பானா? சரி, ஆஸ் பர் லா சரி. அந்த காலத்துல அடிமை பெண்ணை தனக்கு துணையாக வைத்துக் கொள்வது என்பது சகஜமான ஒரு சட்டம், சட்டமே உண்டு. இப்ப இப்படி எடுத்துக்கோங்க,
அரபு நாட்டுல 4 கல்யாணம் பண்றது சரி, சரியா? அரபு நாட்டுல 4 கல்யாணம் பண்றது சரி. நீங்களும் நானும் பண்ண முடியுமா? சரி, இப்ப நம்ம ஊர்ல கணக்கு வச்சுப்போம். சரியா? மனைவியை தள்ளி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டம் நமக்கு என்ன கொடுக்குது? அனுமதி கொடுக்குது. பைபிள் கொடுக்குதா? இல்ல. சட்டப்படி நீங்க செய்யலாம், பைபிள் படி செய்ய முடியாது. அப்ப நான் செய்ய மாட்டேன்னு நிக்கணும், அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கோம், சிலர் சொல்லுவான் சட்டப்படி அதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்லைங்க, யூ கேரி ஆன். நீங்களும் பாப்பீங்க, பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு. நம்மள்ட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல மனைவி இருந்தாலும் மேல பாடுற சிஸ்டரை பார்க்கும்போது இப்படிதான் நானும் எதிர்பார்த்தேன், ஊழியத்துக்கு உறுதுணையா இருக்குமேன்னு பார்த்தேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதான் இல்லையே, நமக்கு தான் ஆண்டவர் ஒன்று கொடுத்துட்டாரு இல்ல. கீழே பாடுற உட்காந்துருக்கும் போது ஒரு அம்மா சொல்லுது, தரிசனத்தில் ஆண்டவர் அந்த பாடுறாரு, அந்த சுவிசேஷகரை தான், அந்த வர்ஷிப் லீடர், அவரை தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. நான் சொன்ன மாட்டாரு. ஏன் காட்ட மாட்டாரு? ஏன் ஆண்டவர் அப்படி காட்ட மாட்டாரு? ஆண்டவர் காட்டுவார், அவரை காட்ட மாட்டாரு. ஏன்? அவர் மனைவிட்ட கேட்கணும்ல முதல்ல. அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி காட்டுவாரு? புரியுதா? நமக்கு எப்பவுமே அந்த மேல இருக்கிறத பார்க்கும்போது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு. இப்படி இருந்திருக்கலாம், இது இருந்திருக்கலாம், அது கிடைச்சிருக்கலாம், அதான் இல்லையே. அப்புறம் நம்ம கலாம் கலாம் இருந்திருக்கலாம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. கர்த்தர் கொடுத்த வரைக்கும் சோதனை பண்ணிட்டு என்ன செய்யணும்? பக்கத்துல பார்க்கவே கூடாது. பக்கத்துல கண்டிப்பா பார்வைக்கு இன்பம் ஒண்ணு இருக்கும், அது பார்க்கறதுக்கு புசிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மகனே தொலைஞ்சேன்னு அர்த்தம். உன்னை தோட்டத்தை விட்டு வெளியே கூட்டு போயிடும். நிறைய பய தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான், ஓடிட்டான், ஊழியம் முடிஞ்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறா, அதான் கவர்மெண்டே பர்மிஷன் கொடுக்குது, நீ செஞ்சுதான் பாரு, நடுத்தர்ல நிப்ப. கொண்டாந்து பிசாசுடைய மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா? இழுத்து கொண்டாந்து நடுத்தரில் விட்டுட்டு போறதுதான் பிசாசுடைய வேலை. பாருங்க, உள்ள இருந்தோம்னா அழகா கொண்டு எங்க விட்டுருச்சு? தோட்டத்துக்கு வெளியே விட்டு போயிருச்சு. நீ நீ எக்கடை கெட்டு போ, என் வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ ஆதாம் சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரா இல்லையா? இதை சாப்பிட்டாரு, இதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஆதாமுக்கு தெரிஞ்சு போச்சு, நாம பாவம் செஞ்சிட்டோம், நமக்கு என்ன வந்துருச்சு? மரணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மரணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த நடுவில் ஒரு ஜீவ விருட்சம் ஒன்று இருக்குது இல்ல, இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரா இல்லையா? 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ல இருந்து வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. இப்ப இந்த பழத்தை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை இருக்குல்ல, அவன் சாப்பிட்டான்ல, சாப்பிட்ட உடனே ஆண்டவர் தோட்டத்தில் ஒன்று அனுப்பிட்டாரா இல்லையா? கொஞ்சம் சவுண்டா. அனுப்பல. சாப்பிட்ட பிறகு என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. சாப்பிட்ட பிறகு ஆதாம் தன் மனைவிக்கு பேர் வைக்கிறாரு. வைக்கிறாரா இல்லையா? இது எங்க நடந்துச்சு பேர் வைக்கிறது? தோட்டத்துக்கு உள்ளேயா வெளியவா? என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவும் ஆதியாகமத்துல இருந்து முதல் 3 அதிகாரத்துல தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் 4ஆம் அதிகாரத்துக்கே போல. நீங்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த 3 அதிகாரத்தை உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது படிச்சிருப்பீங்க. ஏன்னா பைபிள் வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே முதல் 2 நாள் கண்டிப்பா படிப்பீங்க. அந்த 2 நாள்ல இந்த 3 அதிகாரம் வந்துடும். நான் கேட்டது புரியுதா? ஆதாம் பழம் சாப்பிட்ட பிறகு என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்பர் 1, ஓடி போய் ட்ரெஸ் தச்சிருக்கிறார். ஓடி போய் என்ன பண்ணிருக்கிறாரு? அவருக்கு ஒரு ட்ரெஸ், அந்த அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சிருக்கிறார். 2வது, ஆண்டவர் வந்து பேசுறாரு, ஏன் இப்படி பண்ணி முடிச்சோடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், இனி அது முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டாரு. போன பிறகு ஆதாம் தோட்டத்தை விட்டு போனாரா இல்லையா? ஒன்னு இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா தெரியாதுன்னா சொல்லுங்க. தோட்டத்தை விட்டு வெளியே போனாரா இல்லையா? போல, அங்கேதான் இருக்கிறாரு.
அது ஆண்டவர் இருக்கிற வரைக்கும். ஆண்டவர் போன பிறகு அதுக்கப்புறம் அடுத்து மனைவிக்கு பேர் வைக்கிறாரு. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பேரிட்டான். இதுவும் எங்க தான் இருக்குது? தோட்டத்துக்குள்ளேயே தான் நடக்குது இந்த வேலையும். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து சபிச்சுட்டு போயிருக்கிறாரு. இன்னையோட பூமி சபிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு எல்லாம் மாறுது. அன்னைக்கே மனைவிக்கு உட்காந்து பேர் வைக்க முடியுமா? வா ஏவாள், நடந்து போச்சு, நான் உனக்கு ஒரு நல்ல பேரா வைக்கிறேன், வைப்போமா? காலையில தான் 2 பேருக்கும் அவ்வளவு பெரிய சண்டை நடந்திருக்குது. என்ன சண்டை? நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள், புசிக்க கொடுத்தாள். அந்த அம்மாவை காட்டி கொடுத்துட்டான். அந்த அம்மா பாக்குது, படுபாவி, சமைச்சு கொடுக்கும்போது நல்லா தானடா சாப்பிட்ட, பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணிட்ட, தனியா போட்டு கொடுத்துட்ட. அந்த உடனே ஆண்டவர் திரும்பி, நீ ஏமா பண்ண? உடனே அந்த அம்மா யார பால பழி போடுது? சர்ப்பம். இப்ப ஆண்டவர் சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அன்னைக்கே இது முடிஞ்ச உடனே ஏவாள் வா, நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இப்ப அந்த அம்மா என்ன பண்ணிருக்கோம்? இந்த அம்மா நியாயமா என்ன பண்ணிருக்கோம்? வேலையை பார்த்துட்டு போ. ஆண்டவர் வந்தா என்ன போட்டு விட்டு இப்ப கூப்பிட்டு பேர் வைக்கிறியா நீ? அப்படித்தானே கேட்போம். நார்மலா அப்படித்தானே கேட்போம். அப்ப கண்டிப்பா இந்த பேர் வைக்கிற வேலை அன்னைக்கே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. எப்படியோ 2-3 நாள் அடுத்த நாள் தான் நடந்திருக்கணும். சரி, அது அப்படியே இருக்கட்டுமே. திருப்பி ஆண்டவர் வந்து தோல் உடைய செஞ்சு போடுறாரு அவனுக்கு. இதுவும் எங்க தான் இருக்குது? தோட்டத்துக்கு உள்ளதான் நடக்குது. அப்ப தோல் உடையும் செஞ்சு கொடுக்கிறார், இதையும் போட்டுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்ற வார்த்தை 22 என்ன சொல்லுது? இப்பொழுதும் மனிதன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து விடாதபடி. இப்ப இந்த வார்த்தை ஏன் வருது? கையை நீட்டி பறித்து அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு கையை நீட்டி பறித்து? நல்லா கவனிங்க. உங்க வீட்டுல பசங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கிறீங்க. நாளைக்கு பண்டிகைக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? செஞ்சு வச்சிருக்கீங்க. பார்த்தா ஷெல்ஃப்ல இருந்து பையன் என்ன பண்ணிட்டான்? 2 ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டான். நீங்க வந்து பாக்குறீங்க, டே ஸ்வீட் எங்கடா? டே முழிக்கிறான். இப்ப நீங்க சொல்றீங்க, நாளைக்கு வரைக்கும் இது தாங்காது, இவன் திங்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப இவன் திங்காம இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? இதை தூக்கி எங்க வைக்கணும்? மேல எங்கேயாவது வைங்க, நாளைக்கு வரைக்கும் தாங்கணும். அப்போ ஏற்கனவே இவன் இதை பண்ணாத்தானே நம்ம இந்த முடிவெடுப்போம் இல்லையா? இவன் கையை நீட்டி பறித்து புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா இவன் என்ன பண்ணிருக்கணும்? அதை ட்ரை பண்ணிருக்கணும். நியாயமா இந்த பழத்தை அவன் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றது வேற. கையை நீட்டி பறித்து புசித்து விடாதபடிக்குன்னா பையன் என்ன பண்ணிருக்கிறான்? கையை நீட்டி இருக்கான். நீட்டும் போது வந்துட்டு இருக்கிறார் போல, டே என்னடா பண்ற? ஆண்டவரே, ஜீவ விருட்சத்தின் கனி நான் சாவேன்ட்டீரு, இதை பறித்து டே முதல்ல இவனை துரத்துறா வெளியே. எப்ப இந்த வார்த்தை வரும்? அவன் அதை அட்டன் பண்ணாதான். அப்பனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இவனை தோட்டத்தை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணல, ஆனா இவன் பண்ண வேலை என்ன பண்ணுது? சரி, எப்படிங்க இவ்வளவு கரெக்டா நீங்க சொல்றீங்க? தோட்டத்தை விட்டு அனுப்பி விடுவோம் தானே சொன்னாரு. அப்படிதானே இருக்கு. எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த மனுஷனை அனுப்பி விடுவோம், அப்படிதானே இருக்கு. அனுப்பி விட்டுக்கும் துரத்தி விட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அனுப்புனா போயிட்டானா அனுப்பி விட்டு, போகாட்டி துரத்தி விட்டு. அனுப்பும் போதே போயிட்டா அனுப்பி விட்டு, அனுப்பும் போது போகாதவனுக்கு பேர் என்னது? சாருக்கு தோட்டத்தை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? ஜீவவிருட்சம் இருக்குது. ஏன்னா இவர் சாக போறாரு. இவர் சாகாம இருக்கிறதுக்கு தேவையான மெடிசன் எங்க இருக்குது? உள்ள இருக்குது. இப்ப எப்படியாவது அதை சாப்பிட்டோம்னு நினைக்கிறதுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இவனை ஜீவவிருட்சத்தை விட்டு தூரப்படுத்திட்டாரு. இப்ப எங்க அனுப்பி விட்டாரு? தோட்டத்தை விட்டு. ஆமா, இப்ப அனுப்பி இங்க வந்துட்டார் சார். வெளியே வந்துட்டார் இங்க இருந்தவர். இப்போ இதுக்கு நடுவுல ஜீவ விருட்சம் இருக்குது. இவர் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டார். இப்ப ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும், இவர் என்ன பண்ணணும்? தோட்டத்துக்கு உள்ள கூட போறது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி இன்னொன்னும் செய்யணும். என்ன செய்யணும்? அந்த கடைசி வசனம் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இந்த வசனம் கேட்டீங்கல்ல, பழம் சாப்பிடறதுக்கு போகிற வழியை காவல் செய்வதற்கு கேருபீனையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும்
வைத்தார். ரெண்டுத்தையும் வச்சாரு தானே இருக்கு. ஆனா அப்படி வைக்கல. நீங்க வாசிங்க சிஸ்டர் இங்கிலீஷ்ல. So he drove out the man, and he placed at the east of the garden of Eden cherubims and a flaming sword, which turned every way to keep the way of the tree of life. அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு கவனிங்க. தோட்டத்தை காவல் செய்யறதுக்கு கேருபீனையும், இதுக்கு போகிற வழியை காவல் செய்யறதுக்கு வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வச்சுட்டாரு. இனி தோட்டத்துக்குள்ள வந்தாலும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நீ போகணும். தோட்டத்துக்குள்ள வந்தாலும் நடுவுல இருக்கிற இடத்துக்கு நீ போகணும். ஆனா போகிற வழியில என்ன பண்ணிட்டாரு? எல்லா பக்கமும் சுத்துற ஒரு வீசுகிற சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டாரு. சோ இனி இந்த பழத்தை சாப்பிடணும்னா முதல்ல தோட்டத்துக்குள்ள வரணும். தோட்டத்துக்குள்ள வந்த நீங்க எங்க போனோம்? பழம் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டுக்கு போனோம். அப்பதான் இதை என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். கவனிங்க. அப்ப இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல எங்க போனோம்? தோட்டத்துக்குள்ள போனோம். தோட்டத்துக்குள்ள போனாலும் கிடைக்காது. அங்கிருந்து எங்க போனோம்? சென்டர் பாயிண்ட்டுக்கு போனோம். தோட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு காவல் வச்சுட்டாரு. என்ன காவல்? கேருபீன்களை காவலா வச்சுட்டாரு. அப்ப கேருபீனை ஒருவேளை நீங்க ஜெயிச்சு போனாலும் ஒரு பட்டயம் சுத்தினே இருக்குது, நாலா பக்கமும் சுத்துது. அதையும் தாண்டி போனதான் என்ன கிடைக்கும்? இதுக்கு பேர் தான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பான். இப்ப புரியுதா? நீ எதெல்லாம் ஜெயிக்க வேண்டி இருக்குது? இப்போ இங்க இருக்கிற ஒரு கேருபீனையும் ஜெயிக்கணும், வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் ஜெயிக்கணும். இதையும் ஜெயிச்சுட்டு போனா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆதாம் இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப எங்க இருக்கிறார் ஆதாம்? ஏதேன்ல இருக்கிறாரு. இந்த ஏதேனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. ஏதேன்ல இருந்து ஆதாம ஏன் ஆண்டவர் தோட்டத்தை அழிக்காம ஜீவவிருட்சத்தின் கனியை வெட்டி போடாம ஏன் இதெல்லாத்தையும் வச்சுட்டு ஆதாம வெளியே மட்டும் ஏன் அனுப்பி விட்டாருன்னா, தேவன் நினைச்சிருந்தாருன்னா அந்த தோட்டத்தை அப்பயே என்ன பண்ணிருக்க முடியும்? க்ளோஸ் பண்ணிருக்க முடியும். ஏன் அதை க்ளோஸ் பண்ணலைன்னா இவன் திரும்பி இங்க வரணுங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்குதான் ஆண்டவர் வச்சாரு. ஆண்டவன் நினைச்சிருந்தா ஆதாமையும் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஆளை உருவாக்கி இருக்கலாம். ஆண்டவன் நினைச்சிருந்தா தோட்டத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போங்கடா, சாவுங்கடா நீங்க போயிருக்கலாம். தோட்டத்தையும் க்ளோஸ் பண்ணல, ஆதாமையும் க்ளோஸ் பண்ணல. ஏன்? உனக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஜீவ விருட்சம். நீ கண்டிப்பா சாப்பிடணும். ஆனா இப்ப நீ சாப்பிடக்கூடாது. ஏன் நீ இப்ப சாப்பிடக்கூடாது? ஏன் ஆதாம் இப்ப சாப்பிட்டா என்ன ஆகும்? என்னன்னைக்கும் பாவத்தோட உயிரோட இருந்தா என்ன ஆயிடுவான்? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்றென்றைக்கும் பாவத்தோட அவன் இருந்தானா, உயிரோட இருந்தானா என்ன ஆகும்? பாருங்க, பாவம் இல்லாமல் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்தால் அது தேவன். பாவத்தோடு என்னன்னைக்கும் உயிரோடு இருந்தா அது பிசாசு. பாவத்தோடு மரணத்தோடு என்றென்றைக்கும் உயிரோடு இல்லாம இருந்தா அதுக்கு பேர் மனிதன். புரியுதா? என்னன்னைக்கும் பாவம் இல்லாமையே இருந்தா அதுக்கு பேரு தேவன். என்னன்னைக்கும் பாவத்தோடே இருந்து மரணமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு பிசாசு. எங்குள்ள பாவம் இருக்கு, ஆனா எனக்கு மரணம் இருக்கு. அப்படி இருந்தாதான் அவன் மனிதன். இப்போ இந்த மரணம் ஆசீர்வாதமா சாபமா? மரணம் அது சாபம் இல்லையா? ஆனா ஏன் பழம் சாப்பிட்டா மரணம் வரும்னு சொன்னாருன்னா, இதுதான் உனக்கு டார்கெட். ஒரு மனுஷன் எதுக்குள்ள ரட்சிக்கப்படணும்? அவன் வாழ்நாள்ல எதுக்குள்ள அவன் ரட்சிக்கப்படணும்? சாவத்துக்குள்ள ரட்சிக்கப்படணும். ஞானசானம் எதுக்குள்ள எடுத்துடணும்? சாவத்துக்குள்ள எடுத்துடணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் எதுக்குள்ள பெற்றணும்? அப்ப இந்த மரணம் தான் நமக்கு லிமிட். இது இல்லைன்னா என்ன ஆகும்? இப்பவே நமக்கு மரணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம என்ன ஆகும்? நீங்க ஒருத்தங்கிட்ட சுவிசேஷம் சொல்லுங்க, இயேசுவை ஏத்துக்கடா, போடா ஏத்துக்கலாம். எதுக்கு ஏத்துக்கணும்? இப்ப சுவிசேஷமே நம்ம எது வரைக்கும் சொல்றோம்? அவனுக்கு ஒருத்தருக்கு உயிரோட இருக்கிறதுக்குள்ளேயாவது சுவிசேஷம் சொல்லிடணும். டெட் பெட்ல இருக்கிறாருன்னா கிடுகிடுன்னு ஓடி போய் எப்படியாவது என்ன பண்ணோம்? அவர் வாயால ஒரு அறிக்கை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஏன்னா மரணம் தான் நமக்கு எண்டு. ஆண்டவர் எதுக்காக மனுஷனுக்கு மரணத்தை வச்சார் தெரியுமா? ஜீவ விருட்சத்தை சாப்பிட விடாம ஏன் தடுத்தாருன்னா, அவன் சாப்பிட்டு இருந்தானா பிசாசு ஆயிடுவான். அவர் சாப்பிட விடாம தடுத்ததுக்கு காரணமே நீ நான் ரட்சிக்க பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான்.
நான் அதனால தான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. கர்த்தர் எதை உருவாக்குனாலும் அதுக்கு பின்னாடி நன்மை மட்டும்தான் இருக்கும். என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த நன்மை என்னன்னு உனக்கும் எனக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு பத்தாது. அவர் நன்மை தான் செய்வார். நான் கொஞ்ச நாளா உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, நன்மை செஞ்சுட்டு பழிய வாங்கி போட்டுக்கிற ஒரே ஆள் யாருன்னா நம்ம ஆண்டவர் தான். அவர் செய்யறது எல்லாமே நன்மை தான். தீமைன்னு அவர்கிட்ட ஒண்ணு கூட இல்லை. நாட் ஈவன் பாயிண்ட் கூட கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட அது இல்லை. அப்படி ஒரு ஃபார்முலாவே அவர்கிட்ட இல்லை. நீங்க அவர் எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டு பேசினாருன்னா அது கடைசி ஆசீர்வாதம். நான் சொல்றது புரியுதா? இப்ப மனுஷனை சாகணும்னாரு, அது ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம் தான். ஒருவேளை மனுஷன் செத்துட்டான், சாகவே இல்லை, மரணமே இல்லை, பாவத்தோட இருக்கிறான், என்ன ஆயிடுவான்? பிசாசு. இப்ப மனுஷனை பார்த்து சொன்னாரு, நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ சாப்பிடுவாய். இது சாபமா ஆசீர்வாதமா? இதுதான் ஆசீர்வாதம். எதுக்கு சொன்னாருன்னா, நீ ஒரு லிமிட்டோட வாழ போற தெரிஞ்சு போச்சு. 930 120 70 பலத்தின் மிகுதினால் 80 நீ எவ்வளவோ இரு. ஆனா இருக்கிற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணணும்? நெத்தி வேர்வை. அதாவது என்ன அர்த்தம்? உனக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போய் நீ ஆக்டிவா இரு. சாகிற வரைக்கும் வியாதி இல்லாம இரு. பிசாசு என்ன சொல்லி கொடுத்தான்? அப்படியா? அப்படிலாம் இல்லை. நல்லா ஃபேன் போட்டுக்கோ, வேர்வை மட்டும் வராம பார்த்துக்கோ. என்னங்க ஃபேன் போட்டாலும் வேர்க்குது? ஏசியை மாட்டு, ஏசியும் போடு. போட்ட உடனே உள்ள இருக்கும்போது நல்லா இருக்குது, வெளியே வந்தா வேர்க்குது. என்ன பண்ணு? கார்ல ஏசியை போடு. எங்க அங்க போட்டாலும் வெளியே வந்தா வேர்க்குது. இந்த வேர்வையை நிறுத்த முடியுதா? சாவர வரைக்கும் நிறுத்த முடியுதா? நிறுத்த முடியல. நம்மால் பார்த்தான், பிசாசோடைய பேச்சை கேட்டு வீட்டுல ஏசி, கார்ல ஏசி, ரூம்ல ஏசி, பாத்ரூம்ல ஏசி, எல்லா இடத்துலயும் ஏசி போட்டு வச்சாரு. போட்டு வச்சோன்னா ஆபீஸ்ல ஏசி எல்லாம் போட்ட உடனே 40 வயசுல சுகரு, பிபி எல்லாம் வந்துருச்சு. வந்த உடனே டாக்டர்கிட்ட போற. டாக்டர் சொல்றாரு, நல்ல வேர்க்க விறுவிறுக்க நடங்க, டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க. ஆண்டவர் சொன்னார், அட பாவி, இதைத்தானடா நான் அப்ப சொன்னேன். வேலையும் வேர்வையும் ஒன்னா இருந்தா டபுள் வேலை இல்ல, சிங்கிள் வேலையா முடிஞ்சிரும். நம்ம ஏசியில தூங்கிட்டு காலைல ஏஞ்சி வாக்கிங் போறோம் பார்க்ல.